Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு 1 மார்க். இந்த 1 மார்க் வந்து 14 1 மார்க்குமே ஈஸி தான். இதில் முக்கியமாக 10 1 மார்க் ஒன்றுமே கிடையாது. இந்த 10 1 மார்க் என்னென்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த க்ளோசரி படித்தா நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். டெக்ஸ்ட் புக் க்ளோசரின்னு போட்டிருக்கா. க்ளோசரி நீங்கள் படித்தே ஆகணும் டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா சினோனிம்ஸ் வந்து கரெக்டாகும். அண்ட் யூனிட் 1ன்னு போட்டு வே டு சக்ஸஸ் கைடு இது நான் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு தரேன். இதில் அந்த கவர்மெண்ட் கொஷின்ஸும் இந்த கவர்மெண்ட் கொஷின்ஸ் படித்தாலே இதிலே கவர் ஆயிரும். இருந்தாலும் நீங்கள் க்ளோசரி ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுறது நல்லது. ரொம்ப வீக்காக இருந்தால் இதில் இருக்கிறது மட்டும் படிங்க, ஓகே? அடுத்த ஆண்டனிம்ஸ் அப்படி தான். புக் பேக்கில் இருக்கிற அந்த க்ளோசரி படிச்சுட்டு, ஆக்சுவலாக க்ளோசரிங்கிறது வந்து அது படிச்சிட்டிங்கன்னா போதும். சினோனிம்ஸ்க்கு ஆண்டனிம்ஸ்க்கு தேவையில்லை, அது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். ஸோ 3 நம்ம கரெக்டாகிறதுக்கு இதுதான் வந்து நல்ல வழி. முடிச்சிருங்க. அண்ட் சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒரே ஒரு ஹிண்ட்டு இதுதான். இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஎம்னு முடிஞ்ச இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்னு முடிஞ்ச ஏ. இப்போ ஆல்கான் முடிஞ்சிருக்கு ஆல்கே. அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது மாதிரி இதையும் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சைல்டுன்னு வந்திருக்கு, அப்போ சில்ட்ரன் போட்டிருக்கா. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? சிலபஸ் அப்படின்னா சிலபை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் ஈஸி தான். புக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கொஷின்ஸ் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி போட்ட சஃபிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொஷின்ஸு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்களும் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். இதே தான் டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸு முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் அடிஷ்னல் கொஷின் தேவையில்லை. அண்ட் அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. புக் பேக் இங்கே இருக்கு பாருங்கள். டெக்ஸ்டுவல் யூனிட் 5ல் பேஜ் நம்பரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்காங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நம்ம அங்கே சூஸ் வந்து எழுதிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் கொஷின்ஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்த ஃப்ரேசல் வெப், இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 36ல் பேஜ் நம்பர் 66லேருந்து 68 முடி 167 பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த பேஜ் நம்பரில் இருக்க கொஷின்ஸு ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. கவர்மெண்ட் கொஷின்ஸ்ன்னு போட்டிருக்கானா, அதை மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். ஸோ 10th டெக்ஸ்ட் புக் லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கானா ஃப்ரேசல் வெப்ன்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் என்னன்னு பாருங்கள். இந்த லிஸ்ட் இருக்க எக்ஸாம்பிள் வச்சு பாருங்கள். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் பாருங்கள், படிக்க முடியாத அந்த கவர்மெண்ட் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். அடிஷனல் வேண்டாம். ஸோ அடுத்த ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேசஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 42லேருந்து 44 வரைக்கும் இருக்குது. இப்போ இது வந்து என்ன சார் புக் பேக் சொல்லிட்டு இருக்கீங்க, அது வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக அதுதான் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு எப்படி பார்க்கணும்னா இன் அக்கார்டன்ஸ் வித், அக்கார்டிங் டு, எது வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு அக்கார்டிங் டு வெதர்மேன் வி கேன் எக்ஸப்ட் மோர் கோல்டு வெதர் திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துச்சுக்கோங்க. இதே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின். இடியம்ஸ் ஈஸி. கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். இதே தான் கேட்பான். இப்போ இடியம்ஸ் இது கேட்டானா கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக், சீக்ரெட் இஸ் அவுட், இந்த மீனிங்கும் இதுவும் படிச்சுட்டு வாங்க. சத்தியமாக எழுதிடலாம். இதை வச்சு சூஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கொஷின்ஸ் இதை பாருங்க. காம்பவுண்ட் வேர்டுன்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் 2 or more வேர்ட்ஸ், இதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிடுவீங்களா. வாட்ச்மேன், இதுக்கு ரூல்ஸ் இருக்குது, வேணாங்கிறேன், டேரெக்டாகவே படிங்க. அலாரம் கிளாக், க்ரீன் ஹவுஸ், டிராஃபிக் ஜாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கவர்மெண்ட் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் கொஷினும் பாருங்கள். காம்பினேஷன்ஸ் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த க்ரைட்டீரியா சொன்னோம். நவுன்னா பெயர் சொல், வேர்புனா வினைச்சொல், அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். அப்போது இதெல்லாம் என்ன? நவுன்னா பெயர் சொல்னா பெயர், இங்கே சன்னு, ஏரு, பேர்டு. அதாவது வினைச்சொல் அப்படின்னா ஒரு ஆக்ஷன். அதுக்கப்புறம் ரைஸு, கோ, ப்ளே. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல், அந்த நவுனை வந்து விளக்குற சொல், ஓகேவா? அட்வர்ப் அப்படின்னா வினையை விளக்கும் சொல். அப்போ வினையை விளக்கும் சொல் அப்படின்னா வேர்பை விளக்கி சொல்கிறது பாருங்கள். ரன் ஃபாஸ்ட், சரிங்களா? அதுதான் ஆக்ஷன் தான். அது ஜெரண்டுனா ஐஎன்ஜி வரும். டான்ஸிங், வாக்கிங். ப்ரிப்போஷன்னா இடைச்சொல், இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ அந்த வேர்பு நவுன் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுலேயுமே நம்ம வந்து ஒரு ப்ரிப்போஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போஷனை ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். ப்ரிப்போஷன் டீட்டெயில் இதெல்லாம் பார்க்க இப்போ டைம் இருக்காது.
நீங்கள் ஜஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்கள். புக் பேக்கில் இல்லைன்னா இதை மட்டும் பாருங்கள் போதும். டென்சஸ் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 75-83 இருக்குது, அந்த கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் கொஷின், புக் பேக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, இதே பாருங்கள், இதே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தா போதும். ஒரு 20 இருக்குது, ப்ராக்டிஸ் கொஷின் சேர்த்து 20 இருக்குது பார்த்துக்கோங்க. லிங்கஸ் யூனிட் 4 பேஜ் நம்பர் 102லேருந்து 105 இருக்குது. கவர்மெண்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள் போதும். ஒருவேளை அந்த புக் பேக்கில் இருக்கிறது பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, பட் இதையாவது பாருங்கள். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ நான் 10 விஷயம் கரெக்டாக சொல்லிட்டேன், 11 விஷயம். ஒரு 3 விஷயம் ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸு, அதுக்கப்புறம் லிங்கர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேப், இது 3 மட்டும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு வந்து புக் பேக்கில் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா தமிழ் மீடியம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களால் ஒரு 14 மார்க் ஈஸியாக அடிச்சு முடியும். ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் எழுதுகிற 1 மார்க்கு 14க்கு அட்லீஸ்ட் 13 வந்தால் தான் உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நல்லா எழுதிடுங்க. 1 மார்க் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கிலீஷ்க்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. அப்போ தான் உங்களால் ஒரு 85+ அட்லீஸ்ட் தாண்டணும், 90+ எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு 1 மார்க் நீங்கள் கேவலமாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு பேட் இம்ப்ரெஷன் தந்துடும். புரிஞ்சுதா? ஸோ 1 மார்க் நல்லபடியாக படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அண்ட் அடுத்தது வீடியோ என்னென்னா கிராமர் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.